செடியின் பெயர் கனகா மரம். என் செடி பூ வகையை சேர்ந்தது. என் செடியை இந்தியாவில் மற்றும் மலேசியாவில் காணப்படும். என் செடிக்கு நான் தினமும் 400 மில்லிலிட்டர் அளவு தண்ணி ஊற்றுவேன். என் செடிக்கு கொக்கோபிட் எனும் உரத்தை நான் பயன்படுத்துவேன். நன்றி. நிஷானி தேவதாசன். நான் என்ன மட்டும் தருகிறேன். செடியோட பேர் சூரியகாந்தி பூ. இது எங்கே ஃபேமஸ்னா ரஷ்யாவில் ஃபேமஸ், யூரோப்பில் ஃபேமஸ். அதுக்கப்புறம் ஏன் இதுக்குள்ள நான் எந்த கொக்கோபீட் நட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது எத்தனை நாளைக்கு உயிர் வாழும்னா, நம்ம நல்லா பார்க்குற வரைக்கும் உயிர் வாழும். நல்லா பார்க்கலன்னா 2 வாரத்தில் அது இறந்துடும். நன்றி. என் பெயர் சர்வேஷ் பரமசிவம். இது என் செடியின் பெயர் 10 மணிப்பூ. இந்த செடி எங்கே ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்லையும் சைனாவிலையும். இந்த செடியோட பேர் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் ரோஸ். இந்த செடி 3 வருஷம் வரைக்கும் இதோட ஆயுள் காலம். இது கருப்பை தவிர மற்ற எல்லா கலர்லேயும் இருக்கும். இது நான் வெக்யூம் லைட் போட்டு தான் கேக் பண்ணேன். நன்றி. என் பெயர் கேசவன் முரளி. என்னோட செடி பேர் ஜாதி முட்டை. அது இங்கிலீஷில் சவுதர்ன் கார்ன் மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க. இது மெக்சிகோ அப்புறம் யூரோப் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ். இதோட ஆயுள் காலம் ஏற்குரிய 2 மாதங்களுக்கு 3 மாதங்கள் வரைக்கும் தாங்கும். இது நான் கோகோபீட் வச்சு நட்டுருக்கேன். நன்றி. வணக்கம். என் பெயர் ரவிக்குமார். நான் இன்று கொண்டு வந்த பூச்செடியின் பெயர் மல்லிப்பூ. இந்த பூச்செடி எந்த நாட்டில் புகழ் பெற்றது? தென் இந்தியா என்ற நாட்டில் புகழ் பெற்றது. இந்த பூச்செடியின் வண்ணம் வெள்ளையாகும். எதற்காக இந்த செடியை தேர்வு செய்தேன்? இந்த மல்லிப்பூவை பூ கட்டுவதற்காக பயன்படுத்தலாம். மல்லிப்பூ எத்தனை வருடங்கள் உயிர் வாழும்? 3 அல்லது 4. வணக்கம். என் பெயர் ஆதிஸ்ரீ சிவலிங்கம். இந்த செடி பேர் என்னன்னு பார்த்தீங்களா வாடாமல்லி. இது எத்தனை நாள் உயிர் வாழும்னா 3 மாதம்னா 4 மாதத்துக்கு உயிர் வாழும். இந்த செடி எந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ்னா குவாட்மாலா, பனாமா மற்றும் பிரேசிலில் ரொம்ப ஃபேமஸ். ஏன் நான் இந்த செடியை சூஸ் பண்ணேன்னா, இந்த செடி காஞ்சி போனாலும் நம்ம அந்த செடியோட இதை உடச்சாலும் அந்த செடி சீக்கிரத்தில் வளர்க்கும். நன்றி. என் பேர் தமிழ்ஸ்ரீ குமார். இந்த செடி பேர் என்ன பார்த்தீங்கன்னா அக்லாமிமா ஸ்பீசிஸ். இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் எவர்கிரீன். இந்த செடி எங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில். இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 18 to 25 செல்சியஸ். இது நார்மல் வாட்டரிங் பிளான்ட் தான். இது எனக்கு ஏன் அது பிடிச்சிருக்குன்னா இது எஸ்தட்டிக்காக இருக்குது. ஏன்னா இது நிறைய கலர் கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்ம அலங்கரிப்பதுக்கு பாய்க்கலாம். அப்புறம் இது ஈஸி டு கேர். ஏன்னா நம்ம உரம் போடுறதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரஷ்னா சாரதி. இந்த பூச்செடி பெயர் ரோஜா பூ. ரோஜா ஒரு புதர் செடி. இது மிகவும் மென்மையானது. இது நல்ல வாசனை உடையது. இது அனைவரின் வீட்டிலும் இருக்கும் செடி. இது பல வண்ணங்களில் உள்ளது. எதற்கு மாறுவத குணம் உண்டு. இது சமநிலைக்கு அடையாமை கருதப்படுகிறது. இது பூஜை அலங்காரம் போன்றவைக்கு பயன்படுத்துகிறது. நன்றி. வணக்கம். என் பெயர் தாமதன். இந்த செடி பெயர் மிளகாய். இது எந்த நாட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா சைனாவும் மலேசியாவும். இதில் எது நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்க பார்த்தீங்கன்னா இது வச்சா வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் வச்சா இந்த பிச்சு எடுத்து சமைக்கலாம். வெளியே போனால் வாங்குறது கஷ்டம், காசு செலவாகும். நன்றி. வணக்கம். என் பெயர் டிவிஷஜோதி ஜெயக்குமார். என்னோட செடியோட பெயர் சிறு சூரியகாந்தி. அதோட இன்னொரு பெயர் மினி சன்ஃப்ளவர். இந்த செடி விதை முளைக்கிறதுலேருந்து அது உற்பத்தி ஆகிற நாட்கள் 120 முதல் 150 நாட்கள். இந்த செடி உயிர் வாழும் நாட்கள் 7 முதல் 10 நாட்கள். இந்த செடி எங்கே ஃபேமஸ்னா ரஷ்யா அண்ட் யுக்ரைன். இந்த செடி எந்த பிளேஸில் ஃபேமஸ்னா தமிழ்நாடு. இந்த செடியில் நிறைய கலர் இருக்குது. அதில் நான் 3 கலர் மட்டும் இப்போ சொல்கிறேன்: மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. நான் இந்த செடியை எடுத்ததுக்கான இந்த செடி நிறைய நாள் வரும். நன்றி. என் பேர் லட்சுமி. என் பூ பெயர் ரோஜா.
நான் இது உயிர் வாழும் நாட்கள் 2 அல்லது 3 வருடம். இதுக்கு உள்ள கலர் ரெட், பர்பிள், ப்ளூ, எல்லோ, க்ரீன், அப்புறம் ஒயிட். இதுதான் அதோட கலர். நான் ஏன் சூஸ் பண்ணால் இது ரொம்ப வாசமாக இருக்கும். நன்றி. வணக்கம், என் பெயர் ஸ்ரீ சன்னி ரத்னம். நான் 5ஆம் ஆண்டில் படிக்கிறேன். இந்த செடிகள் எங்கே வாழ்ந்துன்னா மலேசியாவிலிருந்து வந்துக்கிறது. இந்த செடிகள் நிறைய தண்ணியில் ஊற்றுகிறது. இந்த சூரியன் பட்ட இலைங்கெல்லாம் காஞ்சிடும். நன்றி. என் பேர் திவே, நான் 5ஆம் ஆண்டு மாணவன். என் செடி பேர் பூங்காராயா. நான் வந்து பூங்காரை செடி 3 விதமான இருக்குது. சோப்பு, வெள்ளை, மஞ்சள். அடுத்து பூங்காராயா எங்கே ஃபேமஸாக இருக்குன்னா மலேசியா. நீங்கள் நினைக்கலாம் என் செடி வந்து ஒரு குட்டியாக இருக்குங்க, ஏன்னா நான் பொத்தி வளர்த்தேன். நன்றி.